என்ன சத்தம் இந்த நேரம், இந்த நேரம் மந்தி மாலை நேரம். ஏய், யார்றா அவன் உள்ள? கதவை துறங்கண்டா. டேய், தொர்றா கதவை. அடிங்க தொர்றான்னா அந்த பயம் இருக்கணும். என்ன என் ஃப்ரெண்டை எட்டுன்னு வந்திருக்கீங்களாம்மா இங்கே? அவன் மெசேஜ் பண்ணான், நான் பார்த்துட்டு மறந்துட்டேன். திருப்பி இப்போ எடுத்து பார்த்தா காப்பாற்றுறான்னு மெசேஜ் பண்ணிக்கிறான். என்ன ஜஸ்ட்டு ஒரு 100 வருஷம் தான் ஆச்சு. கொஞ்சம் மெமரி லாஸ் நமக்கு, அதான் மறந்துட்டேன். விடுங்கடா அவனை. எங்கடா வச்சுக்கிறீங்க அவனை? டேய், ஏதோ 2 கிழவன் இருக்கிறீங்களாம்மா? எங்கடா இருக்கிறீங்க? வாங்கடா, என் ஃப்ரெண்டு நீங்கள் தான் பிடிச்சி வச்சுக்கிறீங்களாம்மா? மட்டும் வரலான்னு வச்சுக்கோங்க, இவ்வளோதான் உங்களுக்கு. என்னடா டே, என்ன எல்லாம் மேலெல்லாம் பறக்குது? என்ன கார் என்ன இத்து போன காராக இருக்குது? சரிதான். டேய், வெளியே வாடா. ஒரு கிழவன் ஒரு கிழவி, நீங்கள் 2 பேர் வந்துட்டு என் ஃப்ரெண்டே பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கிறீங்களா? யார் அவன் தெரியும்? என்னடா நீ கையில் கன்னுலாம் வச்சுக்க? டேய் டேய் சுட்டுட்டா? என்ன நண்பா, என்னை ரூட் எடுக்க செட்டிங் பண்ணி வச்சுக்கிறியா? சரிதான் போ. முதல் நாள் காலை 10:10. நீங்கள் கேட்ட வாய்ஸ் வேறு ஒன்றும் இல்லை. அது லோ பட்ஜெட் பிக் பாஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. அது பிக் பாஸ், இது பிக் பாஸ். ஓகே, இங்கே இருக்க வந்து பார்த்தீங்கன்னா ஊக்கு எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊக் பண்ண போகிறோம். இந்த ஊக்கு எடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த சாவி போடுறதுல வச்சு வந்து பார்த்திங்கன்னா விட்டு கிண்டுனிங்கன்னா, இல்லை எனக்கு எதுவும் தப்பாக இருக்குது. ஆக்சுவலி இப்படி பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த பூட்டு திறந்துடும், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகலாம். இல்லைங்க, இந்த இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா திரும்பி இந்த இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அப்ளேஷு, உய் செத்துட்டான்டா. ஒரு 100 வருஷத்தில் செத்தே போயிட்டியாடா நண்பா. மெசேஜை பார்த்து மறந்து விட்டுனாடா சகோதரா, என்னை மன்னித்துக்குள்ளாக. கிளவி வந்துட்டா. கிளவி கிளட்டு பை. இல்லை, என் வாய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ராங்காக போகுது. சிறிது வந்து பார்த்தீங்கன்னா அடத்தி கொள்வோம். அவர் வேறு வந்துடுவாள். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பலூன் எஸ்கே தான் பண்ண போகிறோம். இவ்வளோ நேரம் அதை பற்றி பேசாமல் வள கொலை நான் பாட்டு ஏதோ வளரிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளவி வந்தாலும் இல்லையா? ஏனுங்க கிராணி ஒரு புன்னகையை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டான்னு நினைக்கிறேன். அந்த புன்னகையை மட்டும் தான் எனக்கு கேட்டுச்சு. அப்புறமேட்டு இந்த மாதிரி ட்ராப்பிங்கே வச்சுட்டு போயிருக்கா. அது மட்டும் தான் இப்போதைக்கு எனக்கு தெரியுது. இந்த சவுண்டு கேட்டுச்சு. என் நண்பனை போட்டிடாகி நான் சும்மாவே விட மாட்டேன். நில்லு, வரேன். வந்து பார்த்தீங்கன்னா போனால் கதவு திறந்துருக்கு. எவனும் வெளியே போயிருக்கான். கிளவா, மிஸ்டர் கிராண்ட்பா, எங்கே இருக்கிறீங்க? உங்கள் மிஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வந்தேன். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர்வுட் இருக்குது, ஸ்டோன் இருக்குது. இந்த ஃபயர்வுட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையே படாது. நம்ம பண்ண வந்து பார்த்தீங்கன்னா பலூன் எஸ்கேப் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். அங்கே மேலே ஒன்று இருக்குது, அது ஒன்றும் தேவைப்படும்னு நினைக்கிறேன். சிலிண்ட்ரு, இது வந்து ஏதோ ஒரு சிலிண்டர், அது பேர் சரியாக வரல எனக்கு, பார்த்தா தான் வந்து தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கடா அங்கே என்ன இருக்குது? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்க் இருக்குது. ஓகே, அது மேல் ஃப்ளோருக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வேறு என்னடா இருக்குது? டேய், டக்குன்ற ஷெட்டிக்கு தேவைப்படும். இல்லை, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கிச்சனுக்கு நான் லாக் பண்ணணுமாடா? நில்லுங்க, லாக் போட்டு நான் திறப்பேன். ஐயோ இப்போ தான் சொல்லான்ட்டு இருந்தேன். லாக் போட்டு நான் திறப்பேனாமல் உள்ளேருந்து யாராவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடிச்சு போடுவாங்களாமா அப்படின்னு சொல்லான்ட்டு இருந்தேன். கிளவி வந்துட்டான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இடையில இந்த ஸ்ட்ரெண்டுனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு காமிச்சிட்டு போகிறாங்களாம்மா. கொஞ்சம் இல்லை, அவ்வளோதான். தொங்க விட்டுருப்போம் 2 பேரும் சேர்ந்து. இங்கே ஒரு கல் இருக்குது, எடுத்துப்போம். வந்துட போகிற பின்னாடி இது. கிழவா, என்ன சுத்து போடுறீங்களா? என்ன ரங்கா, பரவாயில்லையா? ஓடுறாங்கிட்ட மொட்டை மண்டைக்கு பின்னாடி தான் இருந்தால் சுட்டு போடுவான். நம்மளை பார்த்தானா அவ்வளோதான், சுட்டு பொசுக்கிடுவான் அவன். கையில் கன்று இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அவன் டேஞ்சர் தான். கன்று எடுத்தக்கமேட்டு இங்கே நான் தான்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கலாம். அது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெப்பன் கீ தேவைப்படுது. வெப்பன் கீ எங்கே இருக்குன்னு பிடிக்கணும். ஃபஸ்ட்டு அவங்க நம்ம கிச்சனுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு கிச்சனில் தான் என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தேன். அப்புறமேட்டு வந்து பார்த்தா கிளவி எங்கேடி கிச்சனில் அடிச்சிட்டா. இப்போ கிச்சனில் ஏதோ சமைப்பாராட்டுக்கு தன் 6 உயிர் கணவருக்காக வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி செய்து கொண்டு இருப்பாள் அப்படின்னு ஒரு மியூசிக்கை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இருப்பாள். முதல்ல இந்த கிளையை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தோணும். நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டா. இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா டார்ச்சர். திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஊக்கு போடணுமாடா? அட ஏன்டா டே போடா.
அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதோ ஒன்று இருக்குது. ஏதோ ஏர்னு மட்டும் தான் படிக்கும்போது அதுக்கு படிக்க முடியல. சரி வேறு சவுண்டு போடுவோம், நம்ம இந்த வழி ஓடிடலாம். வந்துட்டான் கத்துறான். ஓ ஓ அப்படின்னு ஏதோ ரோபோட் மாடு மாதிரி கத்திட்டு இருக்கிறான். வெப்பன் கீ கிளவி, நீ இப்படியாவா? நான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா போய் வெப்பன் எடுத்து உனக்கு ஒரு ஷாட்டு, உன் புருஷனுக்கு ஒரு ஷாட்டு, மொத்தத்தில் நீங்கள் 2 பேரும் ஸ்பாட்லேயே அவுட்டு. வா நீ வா, நீ என்ன பார்த்தலாம் என் மேலே வச்சு என் மச்சான் மேலே கை வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனை என்ன உட்கார என்ன லேபில் தொங்க விடுற மாதிரி என் மச்சான் எங்கே இங்கே படுகு போட்டு வச்சுக்கிறீங்க நீங்கள்? என் மச்சான் யாருமா? வந்துட்டான் கிளவி வந்துட்டா. இப்போ அவள் அந்த சைடில் போவான், நம்ம இந்த சைடில் போகிறோம், அவ்வளோதான். ஐயோ எங்கிட்ட இங்கே நிற்கிறா, ஓடு ஓடு ஓடு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போகிறோம், வெப்பன் கீ வச்சு வெப்பன் எடுக்கிறோம். மேலே போய் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் எடுத்து ஆளுக்கு ஒரு கல் வச்சுக்கிறேன், ஆளுக்கு ஒரு டியூ கிளவு என் கன்று வச்சுக்கிறாங்க. போச்சு போட்டான் டொமில். அவ்வளோதான். பாரு சவுண்டெல்லாம் ஒரு சுடுறான். அது கரெக்டாக குறி வச்சு கூட சுட தெரில. நேராக தான் நிற்கிறேன், குறி வச்சு கூட அவனுக்கு சுட தெரில. இல்லைங்க சரி, ஒரு சவுண்டாக போட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஓடிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளவி எப்படி இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஓடிடலாம். ஓகே, எங்கே வந்துட போகிற ஆப்போசிட்டில் அடே கிளவா. போ பின்னாடியே நான் வரேன். போய் படுத்து தூங்கிடுவான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டா பார்த்தீங்களா? இவன் இப்போ தான் ஆடி அடிச்சுட்டு வரான். நான் எப்போ சவுண்டு போட்டேன் எப்போ வரா பாரு. உன்னில வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பா. நீ இங்கிட்டு வா, நான் அங்கிட்டு ஓடுறேன். போ இப்படிக்கா தட்டி விட்டு நான் இப்படி ஓடுவேன். நீ இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆர் யூ பிளேயிங் ஹைட் அண்ட் சீக் அப்படின்னு இப்போ பேசிட்டு இருக்கு. நீ பாட்டு தனியாக ஓடு. கிழவன் எங்கே கிழவா? இல்லை அவன் போய் படுத்தான்னு நினைக்கிறேன். பாருங்க ஹெட்ஷாட் கேள்விப்பட்டீங்களா? ஹெட்ஷாட்டு டோமேல். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வரட்டா வருவா. எங்கே அடி கிளவி? வா உனக்கு இருக்கு வா, பூசணிக்கு இருக்கு வா. இங்கே பாருங்க வந்து என்கிட்ட ஆமாவே இல்லை. ஐயோ இந்நேரத்துக்கு வந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவள் டொமில் போட்டிருப்பா. இல்லை வந்து சிலிண்டர் எடுத்துக்கலாம். ஓகே எடுத்தாச்சு. வா இப்போ வா டொமில். இவன் இருக்கிற காலம் எல்லாம் போகுது படப்படன்னு. என்ன ரேட் ஆஃப் ஃபயர் அதிகப்படுத்திட்டீங்களாடா? ஓகே இதெல்லாம் தேவையில்லடா எனக்கு. பலூன் எஸ்கேப்புக்கு தேவையானது மட்டும் கொடுக்கடா. எங்கடா இதுவும் ஓப்பன் பண்ணுமாடா? என்னடா டி ஓப்பன்னா நீ ஓப்பன் பண்ண சொல்கிறீங்க? போங்கடா டி. பலூன் எஸ்கேப்பு தேவையானது மட்டும் உனக்கு சேஃப். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. சேஃப் ஓப்பன் பண்ணால் தான் இருக்க முடியும். உள்ளே போய் எதாவது இருக்குதான்னு பார்ப்போம். இங்கேயும் எதுவும் இருக்குது. அது தெரிஞ்சு வேறு புல்லட் இருக்குது. அதெல்லாம் தேவைப்படும். என்ன இருக்குது? ட்ரெயின் கீ நீங்களே வச்சுக்கோங்கடா. ட்ரெயின் கீ இப்போ அவனோட புல்லட் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பலாம். வேறு எங்கடா எதுவுமே கிடைக்கல. ஒரே ஒரு சிலிண்டர் பார்த்தேன். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர் பாக்ஸோ ஏதோ ஒரு பாக்ஸ் பார்த்தேன். வேறு எதுவுமே இல்லையாடா? என்னென்ன தேவைப்படும் கூட அதுக்கு தெரில. சத்தியமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் விளையாடவே போகிறேன். இதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் விளையாண்டதே இல்லை. வந்து பார்த்தீங்கன்னா பலூன் எஸ்கேப் எனக்கு இப்போ தான் வந்திருக்காது. வந்து கொஞ்சம் நாள் தான் ஆகுது. ஓகே இப்போ இதுக்குள்ளே எதுக்குடா சமையல் கட்டு எதுக்கு வச்சுக்கிறீங்க? சமையல் கட்டு எதுக்கு வச்சுக்கிறீங்க? ஒன்றும் இல்லைடா. என்னடா அப்போ எதுக்குடா சமையல் கட்டு? சமையல் அறை எதற்கு? வத்திப்பட்டி பத்தி குச்சி பத்திக்காதுடா யாரும் வந்து வர சுர வரையிலே. கிளவி வா 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 இன்றைக்கி சேஃப்கி வாங்கடா இன்றைக்கி உங்களுக்கு இருக்குடா. வாங்கடா 2 பேர்த்தையும் மட்டா பண்ணிவிட்டு நான் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்கி எடுத்து ஓப்பன் பண்ண போகிறேன். வாங்க டக்குன்னு வா. 10 வருடங்களுக்கு பின்பு கிளடி வந்த தருணம். வாடி வா வா. டோமில் எங்கே அவன் புருஷன்? எங்கே அவனை வர சொல்ல. அவனையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டு பாரு. வாடா டேய் வாடா டேய். இவளே வர 10 வருஷம் ஆச்சு. நீ வந்துட்டான். வாடா. என்னடா அது கையில்? என்னடா அது கோல்? அதை வச்சு நீ நடிக்க போறியாடா? போடா அங்கிட்டு. இப்போ இந்த கண்ணை இங்கே போட்டு சேஃப்டி எடுத்து நம்ம வந்து பார்த்தா சிட்டாக பறக்க வேண்டியது தான். வலி நவரு. இந்த டெட் பாடியில் வச்சு என்ன பண்ணுறது? நவரு. இதுக்குள்ளே எதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை. இங்கே ஒரே ஒரு புல்லட் இருக்குது. இங்கே தான் ஒன்றுமே இல்லை இதுக்குள்ளே. இது ஏர் பலூன் பார்த்தீங்கன்னா அது 3/3 3/2 அது போட்டிருக்கு. இப்போ வந்து நமக்கு 3 நினைக்கிறேன். 1/3 2/3 3/3 அது மாதிரி 3 வேணும்னு நினைக்கிறேன். ஓகே சேஃப் இல்லைண்டா இருக்குது. தோணடா பிரிட்ஜு இல்லா. டேய் இது எதுக்குடா எனக்கு? சரி தேவைப்படலாம். எதுக்கு வந்து பார்த்தோன்னா இது தேவைப்படும். சும்மா அங்கிட்டு போயிட்டா இருக்காது தேவை.
ஏங்க இது தேவை நமக்கு. அங்கே பாருங்கள், நேராக ஒரு பொட்டி இருக்குது. அந்த பிரிட்ஜுக்கு அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டி இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன் எடுத்து லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போயிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகிறாங்கன்னு அர்த்தம். வர வைப்போமா? ஒன்றும் மேட்ச் பாக்ஸ் இருக்குது, இதை எடுத்துகிட்டு போவோம். இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவை. ஓகே, இதே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பலூன் வரும், நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா வர வைக்கணும். அதான் எப்படின்னு தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் கிராங்க் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு இருந்தாலும் அந்த கல் நமக்கு தேவையான யாராவது வந்தாங்கன்னா டப்புன்னு சொல்கிற கல் தேவைப்படும். ஏன்னா புல்லட் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டடு தான். அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கன்னுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றார் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் இருக்கும். கல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பார்க்க அடிக்கடி ஸ்பேன் ஆகிட்டே இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்று இங்கே எடுத்து இப்போ கிளவியும் வர வச்சு சுட்டு தள்ளிட்டு நம்ம வேலையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். ஏஹே டாட்டா, போயிட்டு வா, ஓடுங்கிட்டு. அவ்வளோதான், ஒருத்தி கதையை முடிச்சாச்சு. இன்னும் ஒருத்தன் வர வேண்டியது. அவன் எங்கே வர போகிறான்னு தெரில. ஆஹா, வந்துட்டான். அங்கே பாருங்க, அப்போ வரேன்டா, அப்பப்பா வரான்டா, அப்படியே போடா. அவ்வளோதான், இன்னும் 1.5 நிமிஷத்துக்கு 2 பேர்த்தோட தொல்லை இல்லை. புல்லட் வந்து பார்த்தீங்கன்னா லோட் பண்ணி கன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே வச்சுப்போம். அப்புறமேட்டு நம்ம வந்து இங்கே வந்து எடுத்துப்போம். இனிமேட்டு இங்கே தான் வேலை அதிகமாக இருக்குது, வந்து எடுத்துப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எடுத்துடலாம். சேஃப். இப்படியே போய் இது எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இந்த மேலே இருக்கிற அந்த சிலிண்டர் எடுக்கணும். அப்புறமேட்டு வந்து பார்த்தோன்னா இன்னொரு பலூன் அதுக்கப்புறம் என்ன இன்னொரு பேக், இன்னும் 2 பேக் எடுக்கணும். இன்னும் 2 பேக்கில் ஒரு பேக் இங்கே பார்த்தோம் தானே. ஒரு பேக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே, இன்னொரு பேக் வந்து பார்த்தீங்கன்னா எங்கடா? ஆஹா, இன்னொரு பேக் வேறு எங்கேன்னு தெரியலையே. சரி, ஓகே இருங்க, இன்னொரு பேக் எங்கேனே தெரில. நம்ம வந்து பார்த்தோன்னா தொலைவோம். மேலே வந்தால் இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் இருக்குது. இந்த தேங்காய்க்குள்ளே ஏதோ ஒரு கீ இருந்துச்சுன்னா அந்த கீ இந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் தேங்காய்க்குள்ளே காயின் தான் இருக்கும் ட்ரெயின் எஸ்கேப்புக்கு. ஓகே, இப்போ அந்த காக்கா மேலே இருக்கல, அந்த காக்காட்ட எங்கே மாட்டிட்டேனாடா? இப்போ அந்த காக்காட்ட என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். காக்கா என்ன வச்சுக்கிற? இது நமக்கு தேவைன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது நமக்கு தேவை, புதுசாக இருக்குது. காக்கா போடுங்க, போடு. தேங்காய் சாப்பிட்டு கொடுத்தாலும் காக்கா வந்து பார்த்தீங்கன்னா போக மாட்டேங்குது. இப்போ நம்ம இந்த ஸ்லெண்ட்ரின் ரூமுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு இப்போ பார்க்கணும். கிருட்டுன்னு சுற்றுறான்டா. ஐயோ, ஸ்லெண்ட்ரின் ரூமில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு எதாவது இருக்குன்னு தொலைவணும். ஸ்லிங் ஷாட்டு. டைமும் 2 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. கிளம்பிட்டு டோமேல். ஃபஸ்ட்டு நான் விளையாடித்தேன், அது வரமே நான் நின்றுட்டு தான் இருந்தேன். எப்படி நான் செத்தேன்? வா வந்துப்பார். இப்போ எவனா வந்துப்பாங்கடா, வாங்கடா. இப்போ கூட உங்களுக்கு கிளவி என்ன அடிக்கிறியா? வேறு கிட்ட வர விட்டுன்னு நினைக்கிட்டா. வா விட்டு. ஐயோ 3 களி அடிச்சிட்டானா? சரி, விடுங்க, கிளம்ப வரமாட்டான்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு கிளம்ப வந்துடாதடா. நான் பாட்டுக்கு படப்படன்னு 3 களி அடிச்சுட்டு அதில் வேறு ஒன்று மிஸ் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டே. நல்ல வேலை கிட்ட வந்து அடிச்சிருந்தேன்னா அவ்வளோதான். அப்புறம் நம்மளை மர்கியா செலவு பண்ணியிருப்பாங்க. இப்போ கல் எடுத்து தாத்தா சாருக்கு ஒரு ஷாட்டு கொடுக்கணும். வா ஆடா. கன்று இருந்தால் உன்னை ஆட சொல்லு. இதுதான் ஆகாதுங்கிறது. இதுதான் இவள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பயே கொண்டிருக்கணும். எனக்கு இன்னும் டெடிவேர் கிடைக்கல. கிடைச்சதே இவ்வளோ நேரம் ஆடுற சீரே இல்லை. கல்லே இவர் கல்லே இல்லை பாருங்க. போக கல் கிடைத்து விட்டது. இப்போ இந்த கல் எடுக்கிறோம், மேலே இருக்கிற சிலிண்டரை தூக்குறோம். சிலிண்டர் கடா வட கரெக்டாக குறி வச்சு அடிக்கிறோம். கிட்டவா டோமில். டோமில் பூமியெலாம் போயிடுச்சு. ஐயோ, இல்லைங்க, வேறு ஏதாவது கல் எடுத்து அவர் வேண்டி அடிச்சுக்கலாம். இப்போதைக்கு கன் எடுத்துப்போம். ஏன்னா கிளம்ப மாட்டானா அவன் கண்ணை தூக்கிடுவான். அவன் கண்ணை தூக்கிட்டானா நமக்கு டேஞ்சர். அந்த பிளாங்க் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே அந்த இதில் போட்டு நம்ம வந்து நான் பார்ப்போம் அங்கிட்டு எதாவது இருக்குதான்னு. இன்னொரு பேக் இது அங்கிட்டு இருக்க போகுது. அப்படி இல்லை இதுக்குள்ளே போய் போடும். ரொம்ப நாள் அடிச்சா மறந்து போச்சு. ஓகே, அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி இப்படி அங்கே போயிட்டு அப்படியே அங்கே போனால் இங்கிட்ட என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. இவ்வளோ நான் பண்ணது எல்லாம் வேஸ்ட். எரிச்சல் ஆகுது எனக்கு. என்ன பேசுனே தெரியாத அளவுக்கு அந்த வரைக்கும் எரிச்சல் ஆகுது. இங்கிட்ட ஆமோ மட்டும் தான் இருக்குதா? யார் அது? நினச்சேன். அதான் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏதோ உழப்பிட்டு இருந்தேன். கிளவி அடிச்சுட்டான். தெரியும், நான் வெளியில் போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாரோ வரதை பார்த்தேன். சரி, நான் உள்ளே வந்தேன். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவளும் வந்துட்டான். முடிஞ்சு. இதுக்கு வந்தீங்க தவிடு பொடி தான் எவனா இருந்தாலும் வா.
எதுக்கு வந்த தவிடு பொடி ஓடு அங்கிட்டு. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கல் எடுத்துப்போம். கிளம்ப வந்துடுற இந்திர போனோம் பின்னாடி வந்துடுறாங்க டீ பெரியா. இல்லை 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 வரல. இந்த கரெக்டாக இந்த ஒரு எட்ஜில் தெரியுது. வா 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 இப்போ வாடா மொட்டை வாண்டியா வாடா. இங்கிட்டுக்கே வந்துட்டானா அவ்வளோ, பின்னாடி வந்துட்டானா அவ்வளோ. அப்புறம் முடிச்சு வந்துட்டான் ஐயோ சுர். ஆஹா இவரு கன் எய்ம் பண்ண நான் பார்க்கும்போது சுர்ற நீ ஓடு அங்கிட்டு. ஐயோ போச்சு பாருங்க. இவன் எந்திரிச்சு இப்போ 30 செகண்ட் என்னமோ தான் டைம் அதுக்கு எந்திரிச்சோம். அடே என்னடா இந்நேரம் பார்த்து உழப்பிட்டு இருக்கேன் பாருங்க. சிலிண்ட்ரினா இந்த மாதிரி சீரியஸான டைம் வந்து பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நம்மளாம் யார் எவ்வளோ பெரிய ஆள். ஓடு அங்கிட்டு. சும்மா ஒரு வராய்க்கு இது பயப்படுற மாதிரி நடிச்சு அப்படியே பயந்துட்டாங்கண்ணா அர்த்தமா. ஓடுக்கிட்டு. இப்போ இது ஒரு ஏர் பேக் அது பேர் எங்கே இருக்குது தொலை விடும். இப்போ தான் நான் ஆகுறது இந்த இடத்துல பார்த்தேன். எனக்கு ஃபஸ்ட்டு நான் பார்த்ததே இது தான். இல்லைங்க இது வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர்னு போட்டிருக்கா. என்னது 3. என்னடா ஒரே நிமிஷம் 1/3. ஷெட்டிக்கு இருக்குது 1/3 இது இருக்குது. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ்பூ இருக்குது. க்ரௌபார் கிராஸ்பூ அது. ஓகே நான் கிளம்பிட்டேன். அவ்வளோதான். போய் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணுறேன், பறந்து போகிறேன். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் நடந்து தான் போயிருக்கேன், இல்லைன்னா ட்ரெயினில் போயிருக்கேன். இப்போ பறந்து நான் போகிறேன். எல்லாம் பாருங்கள் கிளவன்ஸ் 2 பேர் நின்று பேனு பாருங்கள். இது எத்தனை 2ஆம் நம்பர். ஓகே இது எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வச்சிடலாம் இங்கே. ஓகே எங்கடா உள்ளே போய் உட்காந்துட்டா. இங்கே இல்லை ப்ரொப்பைன் டேங்க் வைக்கிற இடம். ஆமாம் இந்த டேங்க் ஒன்று மேலே பார்த்தீங்களா இந்த ப்ரொப்பைன் வைக்கிற அது இடம். இதுக்கு இடம் எங்கடா இருக்குது? மேலே வைக்கணுமா? மேலே எங்கடா எதுவுமே காட்டல. உள்ளே தான்டா நான் வரேன். ஐயோ வேறு ஏதாவது தேவைப்படுமா? ஏனி கீதி போட்டு வைக்கிற மாதிரியா? ஏதோ உழப்பி விட்டுறாதீங்களா? இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் இன்னொன்று அதுக்கு மேலே வைக்கணும் பலூன். எங்கே அது? 3/3 3/3 பைங்கிற பாருங்க. அது பார் மீன்ஸ் பார் நாட் பார். திஸ் இஸ் பார். ஓகே அங்கே அந்த டேங்க் எங்கே பார்த்தோன்னு யோசித்தேன். இப்போ நான் கூட அந்த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டு தான் இருக்குது. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ஓகே ஸ்க்ரீன்ஷாட்டை இப்படியே சுற்றிட்டு போகிறோம். டேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டாக கொடுக்குறோம். சார் எங்கே போகிறீங்க? அங்கே பார்த்தீங்களா சன்னமாக ஒருத்தர் போகிறாரு. வாங்க உங்களுக்கு வாங்க பாரு. அடி ஒவ்வொரு அடி இடி மாதிரி உழுகு. அப்படி இடி மாதிரி உழுகும். ஓட அங்கிட்டு வந்துட்டான். இங்கிட்ட கிளவி வருவா. கிளவி என் புருஷன் மேலே யார கையை வச்சது தாய் ஓடி புண்ணாக்கு வந்துட்டா பெரிய இவ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டரை தட்டி சதற ஓடுறோம். அடி இப்போ வந்து கரெக்டாக வந்து தண்ணியில் விழுந்துட்டியே குமாரா. எங்கே இருக்க? பையன் எங்கே வரணுமோ அங்கே கரெக்டாக வந்துட்டான். அங்கிட்டு ஓடு. நான் அவ்வளோதான் கிளம்பிட்டேன்டா. ஓகே இந்த ஸ்லண்ட்ரினா கம்மன் அந்த சைடில் போடி. எங்கள் இதெல்லாம் ஏரியாவில் உட்காந்துக்கிறான். இது வேறு எங்கே வைக்கணும்? ப்ரொப்பைன் டேக் அந்த இடத்துல வைக்கணும். இதுக்கு அந்த வால்வு வெயிட் பண்ணுங்க. நான் மேலே போய் வந்து அந்த வால்வு எடுத்துகிட்டு வரேன். காக்கா மரியாதையே சொல்கிறேன், எந்திரிச்சு போயிடு. நீ போக மாட்டேன், நான் சுட்டுறேன். போ காக்கா கறியதான் நிற்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால்வை கீழே போட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீழே போயிடலாம். அப்படி படிக்கிட்டு வெளியே போயிடலாம். ஏன்னா இப்படி நம்ம போனோம்னா கிளவி வருவோம். நல்ல கன் எடுத்துப்போம். கன் எடுத்துகிட்டு போவோம். கிளவி இப்போ சுட்டுட்டு வந்தோம், அதனால் வரக்கு வாய்ப்பில்லை. நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியாகவே போகலாம். இப்படியே இறங்கி போயிடலாம். இப்படி ஒரு இறங்கு. கொஞ்சம் லேட்டாக வந்தால் கன் எடுத்துகிட்டு சீக்கிரம் வந்துருந்தேன். மர்கா யாசாலா போட்டு மட்டன் பிரியாணி பண்ணி சாப்பிட்ருப்பாங்க 2 பேரும் என்னைய. போடி கிளவி அங்கிட்டு ஓடு டிங்கு ஓடு. நானா சிரிச்சுட்டே இருக்கிறேன். ஓடு அங்கிட்டு. ஓடுனா போயிட்டா. ஓகே இப்போ வந்து பார்த்தா நம்ம இந்த போயிட்டா இப்படிக்கே இறங்குவோம். ஏன்னா இப்படி வர முடியாது, சுற்றிட்டு வரோம். அப்படி இருந்தாலும் ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால்வு மாட்டிட்டு தீப்பொறி திரும்ப மாட்டோம். தீயை கொளுத்தி விட்டு நம்ம யாரோ வந்துட்டாங்க. கிளவியான்னு தெரில, ஆனால் யாரோ ஒருத்தர் வந்துட்டாங்க. யார்? சார் தாத்தா சார் பார்த்து போயிட்டு வாங்க. கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வட்டாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் இல்லை. கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா பரவாயில்ல. அப்படியே ஒரே இடத்துல பின்னாடியே வராங்க. பின்னாடியே வராமல் பாருங்களேன். வால்வு மாட்டிடலாம். மாட்டிட்டு தீப்பெட்டி எடுக்கலாம். ஸ்லெண்ட்ரினா இவ வேறங்க.
பார்த்தீங்களா வரான் பார்த்தீங்களா, பின்னாடியே வரான். கிளம்ப வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வரான். கண்ணு வேறு சவந்துருச்சு. அவ்வளோதான் அவன் கிளம்ப போகிறான்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு சவந்துருச்சு. வயிறு எரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணுலேயே வந்து பார்த்திங்கன்னா புகை வெளியே வரப்படியே வந்துட்டு நின்றுருக்கு. இவனோட வந்து பார்த்தீங்கன்னா வட்டடிக்கவே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொழப்பாக போயிடுச்சு போங்க. திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கிறான் பாருங்க, பின்னாடியே வரான். இப்போ இந்த தீ ஜுவாலையை மட்டும் கொளுத்தி விட்டோம் என்று வச்சுக்கோங்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பறந்துடலாம். அவ்வளோதான். அதாவது வயசானவரே என்னவென்றால் இது வந்து பார்த்தீங்கன்னா பறக்க மாட்டேங்குதுங்க. ஐயோ இது வேறு பக்கத்தில் வந்துட்டான். ஐயோ நவுற அஞ்சலில் போய்க்கிறான்டா. ஏன் இது வேறு பறக்க மாட்டேங்குது, இது வேறு தான் மாட்டணுமா? என்னடா டேய், இறங்கணுன்னே பறந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு எஸ்கேப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. இனிமேட்டும் பார்க்க முடியாது, இதுக்கு முன்னாடியும் பார்த்துருக்க முடியாது. இது கிராண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது எஸ்கேப்பு. நம்மளுக்கு மட்டும் ஸ்பெஷல் எடிஷன் லான்ச் பண்ணி கொடுத்துக்குறாங்க. ஆனால் இப்படி ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுடாடி. நான் இறங்கினோன்னு வந்து பார்த்தா அதை எடுத்தீங்க பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறீங்கடா நீங்கள். கிளவி 2 பேரும் வந்துட்டாங்க பாருங்க. கிளவி இங்கிட்டு போகிறான், கிளவி என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரான். வருவன்டா மறுபடியும் வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வந்து பார்த்தா நான் பறந்து போவேன். போ எல்லோரும் ஓடுங்க. திருப்பி நான் வரேன்டா நில்லுக்கடா வரேன்டா. நான்லாம் யார், நீ ஒரு 5 ரூபா தாள், அவ்வளோதான் முடிச்சுட்டேன். மறுபடியும் போய் எல்லாத்தையும் பண்ணிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வர வச்சுட்டாங்க. முடியல. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கீ ஓப்பன் பண்ணுறா, அதுக்குள்ளே இன்னொரு கீ கிடைக்கிது. அந்த கீ ஓப்பன் பண்ணுறா, இன்னொரு கீ கிடைக்கிது. எவ்வளோ கஷ்டமாக போச்சு தெரியுமா அதோட இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பலூன் எஸ்கேப் பண்ணி முடிச்சிட்டோம். இவ்வளோ மரான கொடூரத்தை அனுபவிச்சுட்டு வந்துருக்குறோம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லைக் போடுங்க. இதே மாதிரி மேலும் உங்களுக்கு எதாவது கேம் வேணும்னா கமெண்ட்டில் போடுங்க. டாட்டா பை பாய்.